மதிப்புமிக்க தலைவர் அவர்களே, இங்கு குழுமியிருக்கும் அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். இன்முகம் என்ற பொருள் பற்றி நான் உரையாற்ற வேண்டும் என்று அன்பர்கள் பணித்துள்ளார்கள். மிகவும் பொருத்தமானது, தேவையானது இன்முகம். ஆனால் இன்முகம் எப்படி உண்டாகும்? உள்ளத்திலே நிறைவு வேண்டும், கருணை வேண்டும், அன்பு வேண்டும். இவையெல்லாம் எடுத்துக்காட்டாக மலர்வதுதான் இன்முகம். முகத்திலே அகத்திலே உள்ளது முகத்திலே தெரியும் என்று பழமொழியே உண்டு. இன்முகத்தை விட ஒரு செல்வமே வாழ்க்கையில இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்முகம் மனதுக்கு அமைதி தரும், உடலுக்கு நலம் தரும், உறவினர்களோட நட்பை வலுப்படுத்தும், எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியும் நிறைவுமாக இருக்கும். இதை விட வேறு என்ன வேண்டும்? அதற்கு உரிய எல்லா ஆற்றலும் மனிதனிட அடங்கி இருக்க. சில சந்தர்ப்ப வசமாக எடுத்துக்கொண்ட பிணக்கு, பகை, மாற்று கருத்து இவைகளெல்லாம் நினைந்து அந்த இன்முகம் மாறி ஒரு கடுமையான முகம் உண்டாகும். அது பழக்கத்தினால அந்த கடுமையான முகபாவமே நீடித்து நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துடும். அதனால் ஏற்பட்ட உடல் நலக்கேடு, உள்ளத்திலே பல வகையான உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு அன்னையானாலும் தந்தையானாலும் கூட இன்முகம் இல்லை, ஒரு கடுமையாக முகம் இருக்கிறது என்று சொன்னா குழந்தைகள் வருவாங்க, பார்ப்பாங்க, ஏதோ கேட்கணும் என்று வருவாங்க, பார்ப்பாங்க. முதல்ல ஒரு குழந்தை வந்து பார்த்த உடனே திரும்பி ஓடி போய் இடையிலே அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்கடா, மூடு சரியா இல்லை, நம்ம அப்புறம் போகலாம் அப்படி சொல்லுவாங்க. அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் குழந்தைகளே அந்த அளவுக்கு ஒதுக்கி போகக்கூடிய அளவுக்கு உள்ளதுதான் கடுமுகம். இதை இன்முகமாக மாற்றிக்கொள்ள அல்லது நிலைக்க வைத்துக் கொள்ள முடியாதா? முடியும். பிறந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில அன்பும் கருணையும் மகிழ்ச்சியும் நிறைவும் தான் அவசியம். அதற்காக என்ன என்ன வேணும்னு கேளுங்க. இப்போ மனிதனுக்கு ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு உண்டாகுது இயல்பு. ஏனென்றால் நம்ம உடல்ல உள்ள சக்தி, காந்த ஆற்றல் அவ்வப்போது ஏற்றத்தாழ்வு அடைந்து கொண்டே தான் இருக்கும். 6 வகையில நம்முடைய காந்த ஆற்றல் ஒரு அளவுல நிரம்பி இருக்கிறது என்று வச்சுக்கோங்க. 100%. கருவமைப்பின் காரணமாக உடல் வளர்ச்சி காரணம், அந்தந்த உடல் வளர்ச்சி நேரத்தில் அது ஏற்றத்தாழ்வு உண்டாகும். உணவு வகையில ஏற்றத்தாழ்வு உண்டாகும். அதாவது இப்போ சாதாரண உணவு சாப்பிட்றோம், ஊக்கம் தரத்தக்க உணவுகளோ அல்லது அக்சலரேட்டிங் ஒரு மது முதலியவைகளோ சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோ, உடனே அந்த காந்த ஆற்றல் ஊக்குவிக்கப்படும், பொங்கி எழும். உணவு, எண்ணங்கள், நல்ல ஒரு காரியங்களை நினைக்கிற போது மனம் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியில நிறைவு தரும் ஜீவகாந்த சக்தியினுடையது நுண்ணிய அலை நீளம் உண்டாகி
வெறுப்பு அல்லது சினா முதலியவர்கள் இருந்தா அந்த சமயத்துல விரைவாக செலவாயும். கருவமைப்பு, ஆகாரம், எண்ணம், செய்கை, ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள். இந்த கோள்கள் விஞ்ஞானிகள் கோள்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஒத்துக்கொள்றது இல்லை, அதை அலட்சியமாக பேசுவாங்க. இந்த விஞ்ஞான யுகத்துல விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் தேவ வாக்கு. அந்த அளவுல நம்முடைய கலை கலாச்சாரம் இவைகளெல்லாம் இருக்கிறது. எல்லாமே பரமாணு என்ற விண் சக்தியினால ஆக்கப்பட்டதா எல்லா கோள்களும். அந்த பரமாணு என்ற ஒரு நுண்ணிய துகள் தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருக்கிறதுனால எப்பொழுதுமே அதுல இருந்து அலை வீசிக்கொண்டுதான் இருக்கும். அந்த அலை தான் என்ன என்ன ஒரு தன்மை வாய்ந்ததோ அந்த பொருள், அந்த பொருள் இருந்து அந்த அலை வரும்போது அத்தனை குணமும் அதுல இருக்கும். எந்த பொருள் மீது மோதுகிறதோ அந்த அந்த பொருள்ல இதே குணத்தையும் தரும். ஆகவே இந்த கோள்கள் வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், இன்னும் மற்ற 9 நவகிரகங்களும் எப்பொழுதும் அதுல இருந்து காந்தாலை வீசிக்கொண்டேதான் இருக்கும். அவைகள் ஒரே மாதிரியாக மனிதனுக்கு கிடைக்குமா, நன்மையோ தீமையோ விளைவிக்குமா என்றா இல்லை. ஒரு மனிதன் பிறக்கிறான், அந்த பிறக்கிற நேரத்துல சூரியன் எங்க இருந்தது, பூமி எங்க இருந்தது, அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் எவ்வளவு தொலைவில் இருந்தது என்று எடுத்துக்கொண்டா அதுதான் அடிப்படை. உதாரணமா செவ்வாய் கோள் பக்கத்திலேயே அத பூமி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிறதாக வச்சுக்கொள்ளுங்க. 5 கோடி மைல் தூரத்தில் இருக்கும். ஆனா அதுவே செவ்வாய் கோள் எதிர்ப்புறமாக இருக்கிற போது, சூரியனுக்கு அந்த பக்கம் இருக்கிற போது, சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 14 கோடி மைல், சூரியனுக்கும் பூமிக்கும் 9 கோடி மைல், 14 9 23 கோடி மைல். எந்த அளவான ஒரு அலை கிடைத்து கொண்டிருந்ததோ 5 கோடி மைல்ல அதே அலை, அதே இன்டென்சிட்டி, அதே அழுத்தம் 23 கோடி மைலுக்கு வராது. அதனால அது எவ்வளவு தொலைவு போறதோ அந்த அதுக்கு தகுந்தவாறு குறையும், எவ்வளவு கிட்ட வர்றதோ அதனால கூடும். இப்படி பிறந்த நாளைக்கும் அன்னைக்கு எங்க இருந்தது, இன்றைக்கு எங்க இருக்கிறது, அதுல இருந்து மைனஸ் பிளஸ், கூட்டுதல் குறைதலுக்கு ஒவ்வொரு கோளும் கிட்ட தூர போற போது அதனுடைய அலை, காந்த அலை வீச்சின் காரணமாக ஏற்றத்தாழ்வு உண்டாகும். அதோட ஒவ்வொரு கோளும் அதுல இருந்து நமக்கு அந்த ஆற்றல் வரும்போது அந்த கோள், அதாவது சூரியனோ சந்திரனோ மற்ற எதுவும் அதுக்கு பின்னால பார்க்கணும். இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான சூரியன்கள், அதாவது நட்சத்திரங்கள் சொல்றோம். அத 12 வீடுகளாக பிரிச்சிருக்காங்க இல்லையா. இந்த கோள் எந்த இடத்துல நிக்குதோ அதுக்கு தகுந்தவாறு அங்க இருந்து வரக்கூடிய அலைகள் எல்லாம் அதை பாதிக்கப்பட்டு அதனால நல்லதோ கெட்டதோ இந்த கோளுக்கு உண்டாகும். ஆகையினால இந்த 12 வீட்டுல எந்தெந்த இடத்துல நிக்குதோ அதுக்கு தகுந்தவாறு நன்மை தீமைய கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு கோளும் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருப்பதனாலையும் வயது ஏறிக்கொண்டே இருப்பதனாலையும் ஒவ்வொருவருக்கும் அதனால ஒரு வித்தியாசம் உண்டாகும். கருவமைப்பு, ஆகாரம், எண்ணம், செய்கை, ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள் வரும் சந்தர்ப்ப மோதல். சந்தர்ப்ப மோதல் எல்லாம் பெருவாரியா நாம் பிறரோட
எவ்வாறு தொடர்பு கொள்றோமோ அந்த தொடர்புல இருந்து மன மகிழ்ச்சியாக இருக்குமா அல்லது துன்பப்படுத்துறோமா, அதை கொண்டு அந்த பிறருடைய துன்ப அலைகள் அவனை செய்தவனை தாக்கும். அது அந்த மூளையிலேயே மூளை மிக மிக நுட்பமான சென்சிட்டிவ் மேக்னட்டிக் ஃபோர்ஸ். அங்கே அதை வாங்கி வச்சுக்கிட்டா அது எப்படி அதுதான் கர்ஸ் சாபம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பலருடைய மனவேதனை அல்லது நம்ம சொந்தக்காரர்களை வீட்டில் இருக்கணும்னு வச்சுங்க, அந்த மனவேதனை அடிக்கடி அடிக்கடி அது சேர்த்துக்கொண்டே இருக்குமே. ஆனால் இது அவனுக்கு உடல் நலம் பாதிக்கிறது ஒண்ணு, சந்தர்ப்பவசமாக சிறு காரியத்துல கூட ஆக்சிடென்ட் உண்டாயிடும். அப்ப ஆக்சிடென்ட் உண்டாகிறதோ அல்லது அவருக்கு உடல் நலம் அடிக்கடி கேடு வருவதற்கோ இந்த சாபம் பிறருடைய மன வருத்தம் காரணமாக இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா கருவமைப்பு, ஆகாரம், எண்ணம், செய்கை, ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள், வரும் சந்தர்ப்ப மோதல், இவற்றால் வாழும் உயிருக்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றும். இவையொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். இதில் ஒரு சக்தி மீறி பெருகி இரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறும், பின்னு அதிகரித்து விட மரணமாகும். ஆகவே அந்த முறையில பார்த்தோம்னா நம்முடைய ஜீவகாந்த சக்திய இத்தனை வகையிலையும் நமக்கு ஏற்றத்தாழ்வு அடைஞ்சுக்கிட்டே வரும். ஆனால் இவ்வளவையும் சமாளித்து ஒரு ஷாக் அப்சார்வர், அதனால ஏற்றத்தாழ்வு அடையாத, அசைந்து கொடுக்காத, கேடுறாத நம்முடைய ஜீவகாந்த சக்தியை பார்த்து கொள்ளணும்னு சொன்னா இறைநிலை உறவு வேண்டும். அலையிலேயே இருந்தா அப்பொழுதுதான் இதெல்லாம் அதிகமா பாதிக்கும். மன அலையிலேயே இருந்தா பற்று, எமோஷன், உணர்ச்சி வயம் இவைகள்ல இருந்தாதான். ஆனா இறைநிலையை உணர்ந்தா அது கெட்டியான பொருள், உறுதியான பொருள், சலனமில்லாத பொருள். அந்த நிலையை அதே மனதில் போய் நாம் உறைந்து இருப்போமே. ஆனால் அதே போல சலனமில்லாத மனம் கிடைக்கும். இதெல்லாம் வரும் போகும். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும், உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தியும், அதை முறித்து கொள்ளக்கூடிய சக்தியும் எல்லாமே மனிதனுக்கு வரும். அதனால்தான் நாம் இந்த தவம் செய்யறோம். அப்படி தவத்தினால என்ன உண்டாகும்னா, அப்படி தவம் செய்ய 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 இறைநிலையை நம்ம உணர்றோம். உணர்ந்து கொண்டா என்ன, ஒவ்வொரு அணுவை சுத்தியும் நம்ம உடல்ல இறைவனே தான் நிறைந்து இருக்கிறான். உடல் முழுவதும் இறைநிலை தான் நிரம்பி இருக்கிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து இன்று வரையில எல்லா இயக்கங்களும் இறைவனால தான் உண்டாகிறது. உதாரணமா நாம் சாப்பிடுற சாப்பாட்டை கூட எடுத்துக்கொள்ளுங்க, அது 7 தாதுக்களாக மாறி உடலை நடத்தி வருதுன்னு சொன்னா அது யாருமே அவங்க நடத்தல. அதை சாப்பாடு உள்ள போட்டதோட சரி. ஆனா அங்க நடக்கக்கூடிய எத்தனை மாறுதல் இருக்குது, எல்லாமே நமக்கப்பால் பட்ட இறைநிலை. அந்த இறைநிலையும் காந்த அலையும் சேர்ந்துதான் அவ்வளவு செய்யுது. ஆகவே இந்த இறைநிலையோட நாம் தொடர்பு கொண்டு எப்பொழுதும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை சூழ்ந்தும் நமக்குள்ளாகவும் இருக்கிறான். எல்லா காப்பும், எல்லா வசதியும், எல்லா இதுவும் நமக்கு ஏற்படும் என்றதை தெரிந்து கொண்டு அந்த மனநிலையில உறுதியாக இருப்போமே. ஆனா இந்த எந்த விதமான ஏற்றத்தாழ்வுலையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு சக்தி வரும். அதனால அவங்க அதை சொன்னாங்க, இதை செய்தாங்க, இதுல நட்டினா இதுல லாபம் என்ற போது மனம் சுருங்குவதோ விரிவதோ இல்லாதபடி அமைதியான ஸ்டடியா இருக்கும். அப்படி பழகிக் கொள்வதற்கு நமக்கு தவமும் ஒன்று வேண்டும். அங்கே தவத்தினால இன்பம், அதாவது எப்பொழுதுமே இன்பமா இருக்கிறதுக்கு முகம் மலர்ச்சியா இருக்கிறது தவம் உதவியா இருக்கும். ரெண்டாவது, இந்த தவத்துல இறைநிலை தவம் என்றது ஒன்று உண்டு. இப்ப நாம் தத்துவம் கேட்கிறோம், சிறிது நேரம் சுத்த வழியை பற்றியோ சக்தியை பற்றியோ அல்லது மனதை பற்றியோ கேட்கிற போது அந்தந்த இடத்துல எல்லை கட்டி உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அது உணர்ந்து கொண்டே வரும். ஆனா
எல்லாவற்றையும் ஒரே மன விரிவுல உணர்ந்து கொள்றதுக்கு அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். புரியாதீத நிலையில நாம் எல்லாவற்றையும் அடக்கி இருந்தாலும் கூட இறைநிலை தவத்தல முழுமையாக இந்த பேரியக்க மண்டலத்தையும் அதுல நடைபெற நிகழ்ச்சிகள் அத்தனையும் சேர்ந்து ஒரே காட்சியாக பார்க்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா அதற்கும் நம்ம வாழ்க்கையில நடைபெறக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களா தெரியும். அந்த பெரிய விஷயத்தையும் மனதில் நினைச்சு அதுவே நிலமா இருக்கிற போது இந்த சின்ன விஷயத்துல அதோ ஒரு காலனா விழுந்து போச்சு, 10 ரூபாய் தொலைச்சிட்டாங்க, அந்த இடத்துலலாம் பெரிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 10 ரூபாயை போல 1010 ரூபாய் கையில் இருக்கும் அல்லது பேங்க்ல இருக்கும். இந்த 10 ரூபாயை தேடி தேடி விட்டுட்டு அன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ராத்திரி எல்லாம் அந்த 10 ரூபாய் ஆப்பிடுற மாதிரியாகவும் அதை யாரோ தூக்கிட்ட மாதிரியாகவும் அதுக்கு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க சிலர். காரணம் அந்த பெரிய அளவுல விரிந்து கெட்டியான பொருளோட சக்தி உள்ள பொருளோட நான் மனம் ஈடுபடாததுனால. அதனாலதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இறைநிலை இறை வழிபாடு மனிதனுக்கு அவசியம் என்று சொன்னாங்க. அது ஒன்று. அதன் மூலமாக இறைநிலை உணர்வு பெறுவதற்கு தவம் செய்யணும். தவம் செய்து அந்த மனநிலைய, அந்த விரிவான மனநிலைய இறைவனோடு சேர்ந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் போது முகமலர்ச்சி உண்டாகும். அதன் பிறகு இந்த நம்முடைய அகத்தாய்வு பயிற்சியில ஆசை சீரமைப்பு 1, இன்னொன்று சினம் தவிர்த்தல் 2, வாழ்த்தும் பயணம் என்றது 3. இந்த 3 சரியான முறையில அதனுடைய பயனோட உணர்ந்து கொள்ளணும். ஏதோ ஆசை சீரமைப்புன்னா அன்னைக்கு ஏதோ சொல்லி கொடுத்தாங்க அது மாத்திரம் இல்லை, பயிற்சி செய்யணும். நாம பார்க்கணும் நம்மண்ட என்ன என்ன ஆசைகள், தீர்க்க முடியாத செயல்படுத்த முடியாத ஆசைகள் தேங்கி நிற்கின்றன என்று பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது நம்மால தீர்க்கவே முடியாத ஆசையெல்லாம் ஒரு 10, 5, 4 இருக்குன்னு வச்சுங்க. நீங்க என்னதான் வேலை செய்தாலும் இந்த ஆசையினுடைய அழுத்தம் பல தடவை எழுந்து 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 செயல்படுத்தாத அழுத்தம் வேற எந்த வேலையும் செய்ய முடியாத அதுவே அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அது நிறைவேற்றவும் இல்லை, நிறைவேற்றவும் முடியாது, அதை எடுத்து போட்டுடவும் முடியாது. ஆகையினால உட்கார்ந்து ஆசை சீரமைப்ப பார்க்கணும். எத்தனை ஆசைகள் நம்மண்ட தீர்க்க முடியாத ஆசைகள், அது குவிந்து கிடக்கக்கூடிய ஆசைகள் என்ன பார்க்கணும். ஒன்று ஒன்றா எடுத்து இந்த ஆசை நிறைவேற்ற முடியுமா, நிறைவேற்றினால் என்னென்ன வேணும், என்னுடைய உடல் நலமும் மனவளமும் போதுமா அதற்கு என்று பார்க்கணும். இன்பங்கள் என்னென்னதுன்னு தெரிந்த பிறகு அது நல்ல ஆசை, இது தீய ஆசை என்று கண்ட பிறகு தீய ஆசை என்று உணர்ந்தால் உடனே உட்கார்ந்து ஆட்டோசஜஷன் போடணும். இன்னென்ன காரணத்தினால எனக்கு இந்த ஆசை எனக்கு வேண்டாம், அது எப்பொழுதுமே எனக்கு துன்பம் கொடுக்கக்கூடியது, இந்த ஆசையே வேண்டாம் என்று கட்டுப்படுத்திடலாம். நல்ல ஆசையாக இருந்தால் அது எப்படி நிறைவேற்றுவது, என்னென்ன செய்யணும் என்று படிப்படியாக திட்டமிட்டு வச்சுக்கொண்டு அந்த திட்டப்படி செயலாற்றும். அப்படி செய்தால்தான் இந்த நிறைவு பெறாத ஆசைகள் இருக்கிற போது எப்பொழுதும் மனதை அதுவே ஆட்கொள்ளும். அதனால வேற ஒரு சிந்தனையும் அவ்வப்போது செய்யக்கூடிய செயல்களுக்கு உரிய மனமும் இருக்காது. இந்த அலைச்சல்லையே இருக்கிற போது மனம் நிறைவு பெறாது. அந்த நிறைவு பெறாத மனதுல கடும் முகமா இருக்குமே தவிர இன்முகம் இருக்காது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆசை சீரமைப்பு இல்லாத போனா இறைநிலையை உணர்வதற்கு கூட கஷ்டம். ஏனென்றா இறைநிலையை நாடி போற போது மனம் ஒடுங்கி நுண்ணிய நிலையில நிக்கிறோம். ஆனா இந்த ஆசையினுடைய அழுத்தம் விரைவான சூழ்நிலைக்கு கொண்டு போடும் மனதை. நீங்க உட்கார்ந்து இருக்கிற போது கூட பாருங்க, தவத்துல கூட பாருங்க, சில சமயம் வேற ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தாலோ அல்லது அதிகமான ஆசைகள் தேவைப்பட்டது கிடைக்காத போனாலோ உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு இருப்போம்.
அதுதான் ஆடிக்கிட்டு இருக்கும். அதுல தவமும் கிடைக்காது, அந்த பயனும் இருக்காது. அதனால முதலாவது ஆசை சீரமைப்பு வேணும். ஒரு ஒரு அன்பர் இறைவனை காண வேண்டும் என்ற ஆசையில விருப்பத்துல பல மகான்களை தேடிட்டு போனார். கடைசியா எல்லாரும் சொல்றாங்க, அதெல்லாம் இறைவனாவது காண்றதாவது, அது முடியாதப்பா, நீ சும்மா ஓடிக்கிட்டு இருக்காதுன்னுட்டு அப்படியே சொல்லிவிட்டாங்க. ஒருத்தர் சொன்னாராம், கட்டாயம் காண முடியும்பா, அப்படியானா எனக்கு அந்த வழியை சொல்லுங்கன்னு சொன்னான். சரி உட்காரு. உன்னண்ட இருக்கக்கூடிய நிறைவு பெறாத ஸ்டாக்னேஷன், அதாவது சேர்ந்து கிடக்கக்கூடிய ஆசைகள் எத்தனை, நிறைவு பெற முடியாத ஆசைகள் எழுதனா ஒரு 8 10 வருஷா 10 ஆசைகள் இன்னது நிறைவு பெற முடியாது. உதாரணமா ஒரு வயசாகி போச்சு, அந்த கிழவனுக்கு மற்றவங்க எல்லாரும் மலை ஏறுறாங்க, இவருக்கும் மலை ஏறணுன்ற ஆசை. இவருக்கு அந்த முடிக்க முடியுமா? 10 அடி எடுத்து வச்சா முட்டி வலிக்கும், அது முடியவே முடியாது. இப்ப அந்த ஆசை என்ன, அது எடுக்க முடியாதனால அது அப்படியே அடிக்கடி அடிக்கடி மலை ஏறி பார்க்கணும், மலை ஏறி பார்க்கணும், மலை ஏறி பார்க்கணும்னு அது மனதை பூரணமாக எடுத்துக்கொள்ளும். அந்த மாதிரி ஆசைகள் ஒரு 10 ஆசைகள் இருந்தா எப்படி இருக்கும்? அது போல 10 ஆசைகளை எழுதணும். அத பார்த்தாரு, அப்பா நீ கடவுளை அடையலாம், ஆனா கொஞ்சம் தூரமா இருக்கணும், இந்த தூரத்தை குறைக்கணும்னு சொன்னா இந்த 10 ஆசைகள் தான் தடையா இருக்குது. இந்த தடையை நீக்கிட்டீன்னா நீயும் கடவுளும் ஒரே இடத்துல வந்துடுவீங்க சொன்னா. அதாவது மனிதனுடைய உள்ளம் இறைநிலையை எட்டும் அளவுக்கு வாய்ப்பு இருப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த ஆசைகளுடைய அதிகரிப்பினால விலகி 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 அதை அடைய முடியாத போறோம். அதை அவர் உணர்த்தலாம். அது போல அது ஒன்று. மன அமைதிக்காக சொல்றார். அதன் பிறகு சினம் தவிர்த்தல். சினம் என்பது உங்களுக்கு அகத்தாய்வு பயிற்சியில எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது அகத்தாய்வு பயிற்சியில வராதவங்களும் இருப்பாங்க. வந்த பிறகு கூட அகத்தாய்வு பயிற்சியில சின ஒழிப்பை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு சடங்கு மாதிரி உட்கார்ந்து அகத்தாய்வு பயிற்சி நான் நடத்திட்டேன், நான் அட்டன் பண்ணிட்டேன் சொல்லி ஆசிரியர் பயிற்சிக்கு வரணுமே, அதனால முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு வந்துடும். அகத்தாய்வு பயிற்சியில சினத்தை பற்றி பயிற்சி செய்தீங்களா என்று பார்த்தா பயிற்சி செய்யறதே இல்லை. பயிற்சி செய்யாத போனா என்னதான் சொல்லி கொடுத்தாலும் இங்கே போகும் இங்க போயிடும் பக்கம், அதனால நிலைக்கவே நிலைக்காது. அந்த பயிற்சி என்ன, யார் யார் பேர்ல சினம் வருது அதெல்லாம் எழுதி கொள்ளணும். எழுத சோம்பேறித்தனம் பட்டா பயிற்சி வராது. எழுதிய பிறகு ஒவ்வொருவராக எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சி செய்யணும். முதலாவது இந்த சினத்தினாலே ஏற்படக்கூடிய மாற்றம், உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், இதை நன்றாக தெரிந்து கொள்றதுக்கு தான் முதல்ல சொல்றோம். எப்படி? வள்ளுவர் என்ன சொன்னார்னா, சினமெனும் சேர்ந்தாரை கொல்லின்னு சொன்னார். அதாவது அவங்க சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினம் யாருக்கு இருக்குதோ அங்க போய் சேர்ந்தா அவங்களே கொண்டு விடுவோம், ஏன்னா அவங்க கோபக்காரனை மாறிடுவான். அப்படி இல்லை, சினம் யாரிடத்துல அது உருவாகிறதோ அவர்களையே கொல்லும் என்றதுதான் அர்த்தம். எப்படி? சினம் எழும்போது, அதாவது எமோஷனல் மூடு, உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை, அதுல சாதாரணமாக நமக்கு வாழ்க்கையில 14 இருந்து 40 வரைக்கும் ஓடுறது பேட்டா வேவ்னு சொல்லுவாங்க. அந்த அளவில் சுழல்ற போது சினம் என்ன 30-35 வரைக்கும் கூட ஓடும். அந்த சுழற்சியில அதிகமான நம்முடைய ஜீவகாந்த சக்தி வீணா போகுது. உங்களுக்கு தெரியும், நல்லா சினம் வர்ற போது என்ன வர்றது என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவ்வளவு. அப்போ அது வீணான உடனே
இறையாற்றல் உள்ளதே இருந்து அதை சமப்படுத்தணுமே. ஒவ்வொரு எப்படி ஜீவகாந்த சக்தி வருது? உயிர் சக்தி சுழற்சியினாலதான் ஜீவகாந்த சக்தி வருது. அந்த உயிர் சக்தி சுழற்சி வேகத்தை கூட்டி கொள்ளுது. அதை சமப்படுத்துறதுக்கு கூட்டிக் கொள்ற போது என்ன ஆகுது? ஒன்னொன்னு அதிகமான வேகமா இருக்கிற போது உயிர் சக்தி ஒன்னொன்னு விரியுது. உதாரணமா நீங்க தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க. ஒரு கோப்பை தண்ணி எவ்வளவு ஆகுது? ஆவியா மாறினா நிறைய ஒரு 60-100 கோப்பைக்கு வரும். ஆவியா போகுதுன்னா அந்த ஒவ்வொரு அணுவும் வேகமாக சுழல்றதுனால இடைவெளியை அதிகரித்து கொண்டது. அதனால எக்ஸ்பான்ஷன், விரிவு உண்டாகுது. விரிவு உண்டாகிற போது ஆவியா இருக்குது. தண்ணி இல்லை, ஆவியாச்சு. அதே போல நம்முடைய உயிராற்றல் வேகமாக சுழலுவதனால ஒவ்வொரு அணுவுக்கும் இடையில இடைவெளியை அதிகமாக ஏற்படுத்தி கொள்வது அந்த சுழற்சியினுடைய வேகம். அப்ப என்ன, நம்ம சூக்கும சரீரம் உயிராற்றல் தான் சூக்கும சரீரம். உடல் வரையில தான் இருக்கும். எப்போ இருக்கணும்னா அப்படிதான் சரியா இருக்கும், நார்மல். ஆனா இப்போ விரிவு பெற்ற என்ன ஆகுது? உடலை தாண்டி போகும் ஓரளவு. அது 1%, 2%, 5% வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு விரிந்ததுன்னா உடலை தாண்டி போகக்கூடிய உயிர் சக்தி திரும்பி வராது. உடைந்த சங்கி நோசையும் உயிர்களும் உடற்புகா, கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கி நோசையும் உயிர்களும் உடற்புகா. இதெல்லாம் வெளியே போனா திரும்பி உள்ள வராது என்றதை சித்தர்கள் விளக்கியிருக்காங்க. அதே போல வெளியில போன உயிர் சக்தி உள்ள திரும்பாது. அப்ப என்ன, எவ்வளவு நேரம் நாம் சினம் கொண்டோமோ அந்த சினம் நிற்குதோ, எந்த அளவுக்கு சினம் கொண்டோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உயிர் சக்தி வெளியேறிவிட்டது. அப்போ சினத்தை தணிஞ்ச பிற பார்த்தீங்கன்னா உடல்ல பலகீனம். ஏன்னா அந்த ஜீவகாந்த சக்தி உற்பத்தி பண்ணக்கூடிய உயிர் சக்தியே போயிடுச்சு. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு உடல்ல வலுவிழக்கும். இன்னும் என்னென்ன நடக்குது பாருங்க. அப்படி சக்தி போறதுனால வலுவிழக்கிறது ஒண்ணு. இன்னொன்று, உயிர் சக்தி மேல் நோக்கி உந்தும் வேகம் அதிகம். அதனால சினம் கொண்ட உடனே அந்த உயிர் சக்தி மூளையை தாக்கும். ஸ்பிரிட் எல்லாம் மேல் பக்கம் தான் அடிக்கும். சாராயம் கூட குடிச்சாங்கன்னா மற்ற பொருள் எல்லாம் ஜீரணமான பிறகுதான் அதனுடைய சக்தியை காட்டும். சாராயம் ஸ்பிரிட் ஆகையினால அதை குடிச்சோன்னா முதல்ல மேல போய் அடிச்சுட்டு அப்புறம் தான் ஜீரணமாகும். அதனால மேல உயிர் சக்தி போய் தாக்குற போது, மூளையில தாக்குற போது அமைதி இழந்த போது நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியறதே இல்லை. ஒரு மயக்கம். அதுல என்ன வேணாலும் தவறான செயல்களை கூட செய்யறதுக்கு அவனுக்கு வேகம் வருது, செயலும் செய்யறான். இரண்டாவது. மூன்றாவது, இந்த உயிர் சக்தி விரிவு இயக்க என்ன ஆகுதுன்னா, இந்த பிளட் பிரஷர், நம்ம உடல்ல உள்ள ரத்தம் ஒரு அளவோட சுழலணுமே, அதை விட்டு நீர்த்து போக செய்து உடனடியா பிளட் பிரஷர் உண்டாயிடும். அந்த பிளட் பிரஷர் என்ற ரத்த அழுத்தம் என்றது. அது தமிழ்ல சொன்னா ரத்த அழுத்தம், இங்கிலீஷ்ல சொன்னாலும் எல்லாருக்கும் புரியும். இந்த காலத்துல ரொம்ப பேருக்கு இங்கிலீஷ்ல சொன்னா புரியுது, தமிழ்ல சொன்னா புரியறது இல்லை. ஒரு அம்மையாரு எங்க பொள்ளாச்சியில இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியா இல்லை. டாக்டர்கிட்ட வந்து காமிச்சாங்க. பார்த்தாரு, இது பிளட் பிரஷர் பார்ப்போம், அது கொஞ்சம் மருந்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாரு. அப்பா என்னப்பா சொன்னாரு டாக்டரு என்ன கேட்டாங்க அந்த அம்மா. ரத்த அழுத்தமாம்மா, அதுக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு. அது என்னடா இது புதிய வியாதி, இது வரைக்கும் கேட்காதது, ரத்த அழுத்தம் இல்லைம்மா, அதை பிளட் ப்ரெஷர்னுவாங்க ஆங்கிலத்தில். அப்படி தமிழ்ல சொன்னதானே எனக்கு புரியும். அந்த மாதிரி இப்படி இந்த சினம் கொண்ட போது நீங்க பாருங்க,
எங்கேயோ போய் பார்க்க வேண்டியதில்லை, கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டியதில்லை. நம்ம உடல்லையே அந்த பிளட் பிரஷர் என்ன வேலை செய்யுதுன்னா அப்போவே தெரியும். அப்ப அடிக்கடி அதே பிளட் பிரஷருக்கு உரிய அளவுக்கு நாம சினத்துக்கு ஏற்படுத்துகிறோம்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே பிளட் பிரஷர் நிலையாக இருக்கும். அப்போ மனம் எப்படி இருக்கும்? பிளட் பிரஷர் இருக்கிற போது நாடி துடிப்பு மாறும், இருதய படபடப்பு இருக்கும், பலகீனம் இருக்கும், நரம்புகள் எல்லாம் சோர்வடையும். இந்த நிலையில முகம் மலர்ச்சியா இருக்க முடியுமா? கடுமையா தான் இருக்கும். யாராயிரம் இருந்தா கேட்டாங்கன்னா கூட சரி போ, அந்த மாதிரிதான் சொல்ல வேண்டிய வருமே தவிர மன அமைதியோ அல்லது இன்முகமே இருக்காது. ஆகையினால இந்த சினம் தவிர்க்க வேண்டிய அவசியத்தை தான் நம்ம மன்றத்தில் சொல்லி கொடுக்கிறோம். இது பாயிண்ட் 1 தான். இதை அடுத்து எத்தனை விதமான நோய் உண்டாகணும் பாருங்க. 2வது, சினம் யார் பேர்ல உண்டாகுது அதை கணிச்சு பாருங்க. ஏன்னா இது சொந்த அனுபவத்தோடைய சயின்ஸ். இது யாருக்கும் சினம் இல்லாத ஒரு ஆள் இருக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாயிலும் இருந்திருக்கும், அடைக்கடிக்காயிலும் இருந்திருப்பாங்க. ஆனா சினத்தை அடக்கிட்டவங்களெல்லாம் வருத்தத்திலையும் அழையிலையும் விடுவது, அது இல்லாத இருக்க முடியாது. அதனால சினத்தை யார் பேர்ல வருதுன்னு பாருங்க. யார் ஒருவர் நமக்காக ஒத்துழைக்கிறாங்களோ, நம்முடைய நன்மைக்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும் மனம் செலுத்தி கொண்டு அன்பு பாராட்டி கொண்டு தொண்டு செய்கிறாங்களோ அவர்கள் பேர்ல தான் அடிக்கடி சினம் கொள்வது மனிதனுடைய இயல்பா இருக்குது. இது எவ்வளவு நன்றி கட்டுத்தனம் பாருங்க. அப்போ அவருடைய உறவும் கெட்டு போகுது, மனமும் அது வருத்தம் ஏற்படுகிறது. அதிக அன்பாக இருக்கக்கூடிய மனம் வருத்தம் ஏற்பட்டா அந்த அளவுக்கு அந்த பாய்சனஸ் கேஸ், அந்த ஜீவகாந்த சக்தி எரிவு இவனுடைய மூளையை தாக்கி அடிக்கடி 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 சலனப்படும், முகம் கடுமையாக தான் வச்சுக்கணும். எனவே அந்த உறவும் கெட்டு போகுது, இவனுடைய உடலும் கெட்டு போகுது. அந்த அளவுல சினம் 2வதாக உள்ளது. அதனாலதான் யாரார் பேர்ல சினம் உண்டாகுது என்றதை எழுதி கொண்டு ஒவ்வொருவரையும் நினைத்து, கணவன் மனைவியா இருக்கட்டும் அல்லது வேற 2 பேர் அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அப்படி முதல்ல யார் பேர்ல அதிக சினம் வருதோ அவங்க பேரை எடுத்துக்கொள்ளும். நாம் தொடர்பு கொண்ட பிறகு, நட்பு கொண்ட பிறகு அவர்களால எனக்கு ஏற்பட்ட நன்மை என்ன, எத்தனை நாள் எந்தெந்த விதமான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அளிச்சிருக்காங்க, அப்பேற்பட்ட உள்ளம் வருந்தினால் அது நல்லதல்ல என்று எண்ணி 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 அவர்கள் செய்த நன்மையெல்லாம் எண்ணி பாருங்க. எண்ணி பார்க்க 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 மனம் பூரிப்படையும். அவ்வளவு நன்மையை அவங்க செய்திருப்பாங்க. அவன் வேலைக்காரனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அத்தனை நன்மையும் மறந்து சின்ன விஷயம், ஒரு ஒரு பொருள் கீழே விழுந்து போச்சு, அதுல கொஞ்சம் சிந்தி போச்சுன்னா அதுக்கு வர்ற கோபத்துல எதெல்லாம் நடக்குதோ தெரியல, அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஆகவே இந்த சினம் வரக்கூடாது என்ற முடிவு கழிச்சுகிறது. இது சாதாரணமாக அற்ப மனம் அந்த இடத்துல தான் சினம் உண்டாகும், அதை உயர்த்தி கொள்ளணும் என்ற போது அவர்கள் செய்த நன்மையெல்லாம் பெருக்கி கொண்ட மனதில் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் சினம் வராது. அப்படி 7 நாளைக்கு பழகணும்னு சொல்றோம் ஒரு ஆள் மேல. அதுக்கு பிறகு அடுத்த பேர் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேர்ல பழகி கொண்டோமானா அதை சுற்றிலும் உள்ள ஒரு 10 பேர் இருப்பாங்க, அதிகமாக நெருக்கமாக உடையவங்க. அது வரையில இந்த பயிற்சி செய்துட்டா எப்பொழுதும் அவங்களதான் பார்ப்போம், அவங்களோடு தான் சேர்த்து இருப்போம், அவங்களதான் நினைப்போம். ஆகையினால அந்த சினமே எழாது. சினம் எழாத போனா மற்ற உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களும் கூட தணிந்து விடும். அப்ப எப்படி இருக்கும் மனம்? எப்பொழுதுமே இனிமையாகத்தான் இருக்கும், இன்பமாகவே இருக்கும், முகம் மலர்ச்சியாவே தான் இருக்கும். சினம் இருக்கிற வரையில அது சினமே குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க. ஆனா நீண்ட நேரம் அந்த முகம், சுருங்கிய முகம் விரியறதுக்கு 1 நாள் 2 நாள் கூட ஆகும். ரொம்ப பார்க்குறோம் இல்லையா?
சிலர் சினம் வந்ததுன்னா சாப்பிட கூட மாட்டாங்க. அந்த அந்த அளவுக்கு அப்போ இதான் சுருங்கி போச்சு, எந்த வேலையும் செய்யறதுக்காங்க இல்லை. அது ஒரு வகையான டிப்ரெஷன். ஆகையினால சினத்தை இருப்பு கட்டி நாம் வைக்கிற வரையில இன்முகம் கிடைக்காது. இன்முகம் இல்லாத வரையில உடல் நலமோ மனவளமோ ஆராய்ச்சியோ இருக்காது. அது மாத்திரமல்ல, எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில குறுக்கிடுவது இந்த சினம் தான். யார் பேர்ல சினம் வந்ததோ அதே மூடு அப்படியே இருக்கும். ஆகவே அடியோடு சினத்தை ஒழிக்கிறதுக்கு பயிற்சி செய்யுங்க. இந்த அகத்தாய்வு பயிற்சியில சினம் ஒழித்தல் ரொம்ப முக்கியமாக சொல்லி கொடுக்குறாங்க நம்முடைய அன்பர்கள். அதை முறையாக பயிற்சி செய்தா அதை கூட பார்க்க வேண்டாம், இன்னும் புத்தகம் இருக்குது, மனவளக்கலை இருக்குது, அதையே பார்த்து கூட பயிற்சி செய்யலாம். ஆனா நான் உட்கார்ந்து சினம் தவிர்த்தல் பயிற்சியை கேட்டுட்டேன், அதான் அது அகத்தாய்வு முடிஞ்சு போச்சுன்னா அது இல்லை. அது மீண்டும் சினம் எழாத அளவில் அமைதியும் மன விரிந்த நிலையும் உண்மையை உணர்ந்தோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு சினம் தவிர்த்தல் பயிற்சி வேணும். கடைசியாக இந்த வாழ்த்து என்பது ஒன்று இருக்கிறத அதை சரியா நீங்க உணரணும். ஒவ்வொரு மனிதன் உள்ளத்துல ஜீவகாந்த சக்தி தான் எண்ணங்களாக செயல்களாக இருக்கிறது என்று நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா, இங்கிருந்து வரக்கூடிய ஒரு அலை, அந்த அலைய ஓடும்போது வான்காந்த சக்தியில் இருக்கக்கூடிய இருப்பு நிலை தடுக்கும். அப்படியே திரும்பி எவ்வளவு தூரம் போய் சுத்திட்டோ மறுபடியும் எங்க புறப்பட்டதோ அங்கதான் வரும். எந்த நினைவலையானாலும் சரி. அப்படி இருக்கிற போது இந்த சினம் தவிர்த்தல் எப்படி திருப்பி திருப்பி நம்மைய கெடுக்குமோ அதே போல வாழ்த்து அலை இங்கு இருந்து புறப்பட்டது. யாரை வாழ்த்துறீங்களோ அங்க போய் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை அந்த பயனை அழிச்சிட்டு அந்த பயனை அழிச்ச பிறகு அங்க இருந்து திரும்பி நம்மண்டியே தான் வரும். வாழ்த்து எந்த அலையும் எண்ண அலையும் புறப்படும் போது நம்மண்டிருந்து புறப்படுது. மீண்டும் எதுக்காக செயலாகணுமோ அது செயல் முடிச்சுட்டு திரும்பி அங்கதான் வரும். அது இயற்கையினுடைய ஒரு ஆற்றல். ஆகவே அந்த முறையில் பார்க்கிற போது நம்ம கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம். தவம் முடிஞ்ச உடனே அங்கே வாழ்த்துறோம். அந்த வாழ்த்து ரெண்டு உயிரும் கலந்து உயிருக்குள்ளாக இந்த வாழ்த்து நல்ல அமைதியோட நட்போட இன்னும் அன்போட கருணையோட மனதை உயர்த்தும். அது அடிக்கடி அதே போல வாழ்த்து கூறிக்கொண்டே வருவோமேயானால் அந்த உறவு இனிமையாக இருக்கும். இரண்டாவது, குழந்தைகளை ஏன் வாழ்த்தணும் என்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய அதாவது பெரியவங்களுடைய வினை பயன்ல இருந்து அது அது வெளியே வந்தது ஒரு ஜெராக்ஸ் காப்பின்னு வச்சுக்கோங்க. பெரியவங்க கணவன் மனைவி இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவருடைய கருமையத்தில் இருந்து பதிந்த பதிவுகள் எல்லாம் ஹெரிடிட்டரி குவாலிட்டி எல்லாம் சேர்ந்து அந்த பதிவோட வந்த ஜீவகாந்த சக்தி அதுதான் இப்போ குழந்தையா வந்தது. தனியா வந்துடலை. அந்த குழந்தைகிட்ட பெற்றவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அங்க இருக்கும். அதுல நாம் இதுவரையில் தெரிந்து கொள்ளாத தவறுகள் எல்லாம் கூட செய்திருப்போம். அது இந்த குழந்தையாண்ட வந்திருக்கும். அதை அப்படியே விட்டா அந்த குழந்தைக்கும் அதுதான் வரும். அத குழந்தைய அடிக்கடி நினைச்சு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று பார்க்கும் போதெல்லாம் உள்ளத்தால வாழ்த்துற அளவுக்கும், நினைக்கும் போது வாழ்த்துற அளவுக்கும், அல்லது காலை மாலை தவம் முடிஞ்ச உடனே வாழ்த்துற அளவுக்கும் ஒரு குழந்தைய வாழ்த்தி கொண்டே வந்தால் இதற்கு முன்னதாக பதிந்த வினைப்பதிவுல தேவையில்லாததெல்லாம் கழிக்கிறதுக்கு இதே வாழ்த்து. ஏன்னா இப்ப நீங்க உணர்ந்துட்டீங்க. உணர்ந்த பிறகு அதே அலை அந்த செயல அந்த எண்ணத்தோடு போய் பாயிற போது அதனுடைய
வினையை கூட குறைச்சிடும், நல்வினையாக மாற்றிடும். ஆகவே எவ்வளவு துட்ட குழந்தைகளாக இருந்தாலும் நல்ல குழந்தைகளாக நீங்க மாறுறதை பார்க்கணும்னு சொன்னா வாழ்த்தணும், எத்தனை குழந்தைகள் இருந்தாலும். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய உடன் பிறந்தவர்களை வாழ்த்தணும் என்றது பின்னால கொடுக்கிறோம். ஏன்? உடன் பிறந்தவங்க அவங்க தனித்தனியா வாழறாங்க, அவங்களையே வாழ்த்தணும் என்றது சிலருக்கு இருக்கும். அவர்களுடைய உயிர் உன்னுடைய உயிர் இரண்டுமே ஒரே தாய் தந்தையருடைய, அதாவது வினைப்பயனாக வந்த உயிர்கள். ஆகவே உள்ளூர் வெளியில மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் அல்லது தினசரி வாழ்க்கை சொத்து பத்து இவைகளில் ஏற்றம் இருந்தாலும் கூட அந்த ஆன்மாவினுடைய உள்ள அமைப்பு, வினைப்பயனாக வந்த ஆன்மாவுடைய அமைப்பு ரெண்டு பேருக்கும் ஒன்றுதான். அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அக்கா தம்பியா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எப்படி இருந்தாலும். ஆகவே அவர்களுடைய வினைப்பயனாக அங்கே சில சங்கடங்கள் வந்தாலும் அவர்கள் வருந்தினாலும் அந்த வருத்தால மற்றவர்களை தாங்குவதை போல நம்மண்ட நேரடியாக தாக்கிறதுக்கு அது ஃப்ரீக்வன்சி அது ஒன்றா வந்துடும். ஆகையினால அவர்கள் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்திக்கொண்டே இருப்பதனால அவர்களால நமக்கு எந்த விதமான கலக்கம் இல்லாத வரும். அதன் பிறகு நண்பர்கள், நண்பர்களை விட ஒரு சொத்தே இல்லைன்னு சொல்லலாம், நல்ல நண்பர்களாக இருந்தார். ஆனா இப்போ நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதான் பெரிய கஷ்டம். நல்ல நண்பர்கள் கிடைக்குது ரொம்ப அருமை. ஏதோ வியாபாரத்தில் நண்பர்கள் கிடைக்கலாம், மற்ற இன்னும் ரேஸுக்கு போறவங்க கட்டாசி ஆடுறவங்க அவங்க கூட நண்பர்கள் கிடைக்கலாம். அந்த நட்பெல்லாம் நட்பு அல்ல, சமயத்தில் கவுத்துடும். அந்த மாதிரி இல்லாம எந்த நேரத்திலேயும் நமக்கு வேணும்போது உதவியாக பாதுகாப்பாக இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே, அத்தகைய நண்பர்கள் ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருப்பாங்க. அவர்கள் அடிக்கடி வாழ்த்தி அந்த இனிமையான ஒரு அன்பை பாராட்டி கொள்ளணும். அதன் பிறகு காரியாலயங்களில் வேலை செய்கிறவங்க அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தொடர்புடையவர்களை எல்லாம் வாழ்த்தி 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 எப்பொழுதுமே இனிமையான முறையில் வச்சுக்கொள்ளணும். கடைசியாக நமக்கு தீமை செய்தவர்கள் இருப்பாங்க, அல்லது நாம் செய்யாதையே நம்ம எதிரியாக நினைச்சவங்க இருப்பாங்க. அவருடைய மன அலையும் கூட நமக்கு அடிக்கடி வாட்டிக்கொண்டே இருக்கும். அதை தவிர்க்கணும்னு சொன்னா எதிரிகளை கூட வாழ்த்தணும். எதிரிகளை ஏன் அவன் தான் எனக்கு துன்பம் கொடுக்குறாருன்னா, அவன் துன்பம் கொடுக்காத இருக்கிறது முதல் உதவி செய்யும். இரண்டாவது, அவன் துன்பம் செய்யணும் என்று நினைத்தாலும் கூட அது எப்படி செய்யறா என்றால், நம்முடைய வினைப்பயனாக அதை போகும் காலத்துல அது தீர்க்கணும்னு சொன்னா ஒரு துன்பம் ஏற்பட்டுத்தான் ஒரு வினை தீரும். அப்போ இறையாற்றல் அவன் மூலமாக ஒரு சிறு துன்பம் கொடுத்து அந்த அடிப்படை, அதாவது பதிவை விலக்கி விடுறதுக்கு அவரே காரணமாக எடுத்துக்கொண்டதுன்னு சொன்னா, அப்ப என் வினையை தீர்வதற்கு இறைவனே தேர்ந்தெடுத்து கொண்ட ஆளு எனக்கு விரோதியா இருக்கிறான் என்று தெரிகிற போது அவனை வாழ்த்தி 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 மீண்டும் இன்னொரு பதிவு, வீண் பதிவை ஏற்படுத்தி கொள்ளாத இருப்போம் நாம். ஆகையினால எதிரிகளையும் நமக்கு இன்னல் புரிபவர்களையும் மனசுல நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க நினைக்கிற போதே சினமும் உண்டாகுதுன்னு வச்சுங்க, சினத்தினால வரக்கூடிய தீமைகள் அத்தனையும் வரும். அப்படி இந்த வாழ்த்தினால வாழ்த்தி 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 நமக்கு எத்தனை பேர் உறவினர்கள், எத்தனை பேர் கூட இருப்பவர்கள், நாம் தினசரி வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்கள், அவ்வளவு பேரையே நாம் அன்பா வச்சுக்கிட்டோம்னா அவங்க நம்ம நினைக்கிற போதோ சரி, நாம் அவர்களை நினைக்கிற போதோ சரி, இனிமையான அலை, இந்த அலை எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கும். அதன் காரணமாக உடல் நலமாக இருக்கும், மனம் வளமாக இருக்கும். அதனால இன்முகம் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு இன்முகமாகவே இருக்கும்.
அதோட இறைவருடைய ஆற்றலை தெரிந்து கொள்ற போது எல்லாமே சரியா, நான் பிறந்தேன், வாழற, ஒரு நாளைக்கு முடிஞ்சு போவேன், ஆனாலும் இந்த வாழ்க்கையில நான் பிறருக்கு நன்மையை தான் செய்யணும், இல்லை தீமை செய்தன்னா எனக்கு துன்பம் உண்டாகும், ஆகவே நன்மையை தான் செய்யணும் என்ற அளவில் அன்பும் கருணையும் வாழ்க்கையில நாம் எண்ணி 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 வளர்த்து கொண்டோமே. ஆனால் அந்த இன்முகம் தவிர வேற முகம் இருக்காது. இன்முகம் என்று சொல்லி சும்மா பல்ல மாத்திரம் காட்டிக்கிட்டு இருந்தா இன்பமுகம் ஆகாது. அப்படி இல்லாத உள்ளத்துல தன்னுடைய கேரக்டர், தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு அந்த இன்முகத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி, அது நம்முடைய முயற்சியினால அறிந்த அறிவின் உயர்வினாலையும் தான் இன்முகம் கிட்டும். எனவே அத்தகைய முறையில இன்முகத்தை அமைத்துக் கொள்வதற்கும் அது நீடித்து வைத்துக் கொள்வதற்கும் அதனால பயனடைவதற்கு ஏற்ற பயிற்சி தான் நம்முடைய மனவளக்கலை. தவம் முதல் கொண்டு, தத்துவ விளக்கம் முதல் கொண்டு, வாழ்க்கை வாழ்த்து முதல் கொண்டு நீங்க பார்த்தீங்கன்னா மனிதனை பூரணமாக அமைதியாக இன்முகமாக இனிமையாக உடல் நலமாக மனவளமாக வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற எல்லா பயிற்சிகளையும் உடையதுதான் மனவளக்கலை என்று கூறி, அந்த மனவளக்கலையில நீங்கள் ஈடுபட்ட அத்தனை பேரும் உள்ள நலம் பெற்று உடல் நலம் பெற்று மனவளம் பெற்று முன்பின் செய்த எத்தனை வினை பயன்கள் இருந்தாலும் அதில் தீய வினைகள் எல்லாம் களையப்பெற்று தூய்மையான மன உடையவர்களாக அமைய வேணும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உரை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கத்திற்குரிய மகரிஷி அவர்களுக்கு ராஜபாளையம் மக்கள் மழை இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதால் இன்றைக்கு மாலை மழை தவம் இருக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். மழை தவம் செய்யும் முறையும் அதனால விளையக்கூடிய பயன் எந்த முறையில் என்ற விஞ்ஞான முறையிலேயே விளக்கத்துக்கு தயாரா இருக்க மாலையில். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி, வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தின் பொருளை விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் என்றால் ஒருவரை ஒருவர் பார்த்து அல்லது நினைந்து வளமுடன் வாழ்க என்ற அந்த நினைவு எழும்போதே ஒரு அமைதியான தெய்வீக அலை ஒவ்வொரு உள்ளத்திலையும் வீச ஆரம்பிக்கும். அதோடு இது ஒரு மந்திரத்தை போலையும் வேலை செய்யும். எப்படின்னு கேளுங்க. இந்த என்ற வார்த்தை இருக்கிறத அது உலகத்திலேயே 2-3 லாங்குவேஜில் மொழியில் தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த என்று சொல்கிற போது எங்கே அழுத்ததுன்னு பாருங்க. அதாவது இந்த அண்ணாக்கில் அங்கே அழுத்தது, அது நேரடியாக பினியல் கிளாண்டில் போய் அழுத்தம். அந்த மாதிரியான அழுத்தம் வச்சு செய்யக்கூடிய யோகத்தை லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க. நாவை அப்படியே மடக்கி அந்த உண்ணாக்கு மேலே அழுத்தி அதிலேயே தவம் செய்யறது, அதுக்கு லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க. அது மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு இறைநிலையோட மனிதனை சேர்க்கக்கூடிய சக்தி உள்ளது என்பதை கண்டுபிடிச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, உடல்ல ஜீவகாந்த சக்தி அதிகரிக்கும். இதை சில சாதாரண உயிர்கள் கூட, தவளை, உடும்பு, இந்த மாதிரியான சில ஜீவன்கள், பாம்பு, இவைகளெல்லாம் அந்த லம்பிகா யோகத்தில் தேர்ந்த ஜீவன்கள். பிளவு நாக்கு இருக்கும், அதை அப்படியே ஒட்டி அந்த தவம் செய்கிற போது பசி எடுக்காது. இன்னும் உடல்ல உள்ள களைப்பு அவ்வளவு நீங்கிடும். இதெல்லாம் அந்த ஒரு பிராணிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால்தான் பாம்பை பற்றி சொல்ற போது பனியால் நனைந்தும் வெயிலால் அலைந்தும் பசியால் அலைந்தும் உலவா அநியாய வெங்கன் அறவால் இருந்த அதிபாவ மென்கொல் அறியேன்னுட்டு சந்திரமதி பாடுற போது பிள்ளைய பாம்பு கடிச்சிட்ட
என்றதை பாடுற போது இந்த பாம்பினுடைய ஒரு குணத்தை விவரிக்கிறாங்க. பசியால் அலைந்தும் பனியால் நனைந்தும் வெயிலால் உலர்ந்தும் உலவாத அநியாய வெங்கன் அறவால் இறந்த அதிபாவி மண்கலரியன்றது. அந்த மாதிரி அந்த பயிற்சியினால நல்ல பாம்புகள் எல்லாம் அத்தகைய பயனை பெற்றிருக்கின்றன என்பதை குறிப்பிடுவாங்க. அதுபோல இந்த இழு என்று அடிக்கடி வர்றபோதே வாழ்க வளமுடன், அதே நேரத்தில் அவர்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணம். இதனால உடலுக்கும் அமைதியான ஒரு ஆற்றல் உண்டாகும். அந்த அலை போய் பாயிற யாரை நோக்கி செய்கிறோமோ அவர்களுக்கும் பயனுண்டாகும். அதோட வளமுடன் வாழ்க என்ற இரண்டு சொல்லி இணைத்து அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா வளமும் வாழ்க்கை வளங்கள் அத்தனையும் சிறப்பாக பெற்று எதையுமே விடலை இல்லை, எல்லா வளங்களும் சரியாக பெற்று நிறைவாக வாழணும் என்ற ஒரு உயர்ந்த மனநிலையை எடுத்துக்காட்டுறது வாழ்க வளமுடன். அருள் தந்தை அவர்களே, சினம் கொள்ளக்கூடாது என்று சொல்கிறீர்களே, ஒரு மந்திரவாதி உனக்கு கெட்ட காலம் 1 மாதத்தில் வருகிறது என்று சொல்கிறார். அதனால் சினம் அதிகமாக வருகிறது. அதற்கு அந்த சமயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்பவே தயார் பண்ணீங்க. அப்படி ஒரு மந்திரவாதி நீங்கள் அப்படி ஆயிடுங்கன்னு சொன்னா அவனை பார்த்து நீ நன்றாக வாழணும், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று நான் சொல்லுவேன் என்றதாக அப்படியே மனதாலேயே ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்படி வந்தான்னா அந்த சமயத்தில் சொல்றதுக்கு உதவும். இல்லைன்னா தயார் பண்ணலன்னா வராது. வாழ்க வளமுடன். ஐயா, தங்களது மதுரை பேருரையில் ஒரு ஆப்பிளை தீயில் இட்டால் அது மறைந்து விடுவதாக கூறியிருந்தீர்கள். அணுவின் அமைப்பினால் வடிவத்தையும் சுவையையும் கொள்ளும் ஆப்பிள் எவ்வாறு மறையும்? வேறு வடிவம் உண்டாகுமா? அது சூடு பெற்ற உடனே ஒவ்வொரு அணுவும் அதனுடைய முழு திறனுடைய, அதாவது ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு சுழலினுடைய விரைவு இவ்வளவுன்னுட்டு இருக்குது. அது குறைந்தாதான் ஒன்றோடு ஒன்று நெருங்கி இயங்குது. ஆனாலும் அப்பொழுதும் இயங்கி கொண்டுதான் இருக்குது. அப்போ ஒரு சூடு கொடுத்த உடனே அதனுடைய ஊக்கம் அதிகமாகி அக்சலரேஷன் மறுபடியும் சுழல ஆரம்பிக்குது. அது முழுமையான அளவுக்கு சுழல ஆரம்பிக்கிற போது இடைவெளி விரியுது. விரிகிற போது நெருங்கி இருக்கக்கூடிய அணுக்கள் விரிகிற போது அது இந்த அவ்வளவு இருந்த ஆப்பிள் ஒரு பெரிய ஒரு வீடு அளவுக்கு விரிஞ்சதுன்னு வச்சுங்க. ஆப்பிள் எங்க தெரியும்? அதுதான் நடக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் தான் ஆகி அது காற்றுல மறைஞ்சு போகுது, காற்றோட காற்றாயிடுது. அந்த அணுக்கள் மீண்டும் இன்னொரு பொருளோட சேரும் அல்லது காற்றுல இருக்கும், அது வேற சமாச்சாரம். ஆனால் ஆப்பிள் மறைஞ்சு போச்சு. எப்படி மறைஞ்சு போச்சு? அந்த உருவம் தான் மறைஞ்சதே தவிர அந்த அணுக்கள் ஒன்றும் ஒரு காலத்திலையும் அணுக்கள் அழியாது. அது அழியிற இடம் வேற. அதனால அணுக்கள் அழியல, அணுக்களால் சேர்ந்த உருவம் தான் மாறி போச்சு. அதுதான் நினைக்க சொன்னேன். அடுத்த கேள்வி. ஐயா, சினம் காக்க வேண்டும், இன்முகம் பூக்க வேண்டும் என்று அருளுரை அருளினீர்கள். நான் ஒரு ஆசிரியை என் குழந்தைகளிடம், அதாவது பள்ளி மாணவ மாணவிகளிடம் சிறிது கடுமையை காட்டினால்தான் இந்த டீச்சர் அடிப்பார்கள், சத்தம் போடுவார்கள் என்று பயந்து கொண்டு அவர்கள் கடமையை செய்கிறார்கள். எனவே சினம் காக்காது என் மாணவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கூற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பிறர் நலனுக்காக திட்டமிட்டபடி அந்த மாதிரி சினம் காட்டுவதை போல பேசுறதுனால தப்பு இல்லை. சினம் கொள்ளாத அந்த சினம் காட்ட முடியுமான்னு பாருங்க. அப்போ சினம் கொண்டு அதை வெளிப்படுத்துறதை விட சினம் கொள்ளாமலே நான் அடிப்பேன், உங்களை சரியா பாடம் படிக்கலைன்னா
அடிப்பேன் என்று பயமுறுத்துறத அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சினம் கொள்ளாத இருக்கணும். எப்படின்னா, 2 பேர் நீங்கள் பாரத கூத்து தெருக்கூத்து பார்க்குறீங்க. துரியோதரனும் பீமனும் கதை எடுத்துக்கிட்டு அடிக்கிறான், ஒருத்தன் சண்டை போடுற மாதிரி. அவன் கோபத்தை காட்டுறான்ற அளவுக்குத்தான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இருக்கும். உண்மையில் அவங்க 2 பேரும் சினம் கொண்டா அடிக்கிறானுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன். பொழுது வெடிஞ்சா நல்ல கூலி வாங்கணுமே, அதுக்காக எப்படி நடக்கணும்னு தான் அடிக்கிறான்னு தவிர, அவன் எப்படி ஒரு நடிகன் சினம் இல்லாமலே சினத்தை போல காட்டுறானா, அது போல நீங்களும் பழகி கொள்ளணும். சினம் இருக்கிறத போல காட்டி சில இடங்கள்ல வேலையை, அதாவது கடமையை நிறைவேற்றுறதுக்காக அந்த சினம் காட்டுறதுல தப்பு இல்லை. ஆனால் சினம் கொள்ளாது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சினம் கொண்டு பேசுகிறோமா, சினம் கொள்ளாதே திட்டமிட்டபடி நாம் நடக்கிறோமான்னு பார்த்தா அந்த இடத்துல அவ்வளோ உஷாராக இருந்தால் பரவாயில்ல, அது சினம் ஆகாது. வாழ்க வளமுடன். அதே நான் கொள்ற சினத்துக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக இதெல்லாம் கேட்டா அதெல்லாம் ஒன்றும் நான் சொல்ல முடியாது. அதே போல இன்னொரு கேள்வி, அதற்கும் அருள் தந்தை அவர்களுடைய இப்பொழுது உரைத்த பதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இராணுவத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், மில்களில் வேலையாட்களை வேலை வாங்கக்கூடிய நபர்கள், அதாவது சூப்பர்வைசர்ஸ் போன்றவர்கள் எப்படி தொடர்ந்து இன்முகம் கொண்டு இருக்க முடியும்? அது அவர்களுடைய உள்ளப்பாங்க. தொழிலாளர்களிட்ட மேலே இருக்கக்கூடிய மேஸ்திரி தன்முனைப்பு இல்லாத, அவர்களுடைய நலத்துக்காகவே அவர் மேல்பார்வை பார்க்கிறார் என்ற அளவுக்கு அவர்கள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டா இவர் ஒன்றும் அலட்டக்கவே வேண்டியதில்லை, பயப்படுத்தவும் வேண்டியதில்லை, சினம் காட்டவும் வேண்டியதில்லை. அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு திருப்தி பண்ணணுன்றதான் வரும். ஏன்னா எல்லா உள்ளங்கள்லையும் நல்லது அப்படியே தேங்கி நிற்குது. அந்த நலமான எண்ணங்களே பரவறதுக்கு இல்லாத சூழ்நிலையின் காரணமாக, அதிக வேலை காரணமாகவோ, அல்லது ஒவ்வொருவரும் குடும்பம் நடத்துகிறாங்க, வீட்டு எத்தனையோ தொல்லை இருக்கும், அங்கே வந்திருப்பான். அவனுடைய கருணை, அவன் பேரில் கருணை இல்லாதபடி வெவ்வேறு பேச்சு பேசுறது சொன்னால் அங்கே எழுந்த வேகம் இங்கே காட்டுவான். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த வேகம் அதிகமாக காட்டுற போது இவனுங்க சினத்தால் தான் கஷ்டப்படணும். ஆனாலும் அதையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய அன்பு, பண்பு, அமைதி நிலை, இன்முகம், இவைகளெல்லாம் காத்துக்கிட்டு வந்தால் சினம் கொண்டு தான் வேலையாள வேலை வாங்கணுன்றது அவசியமே இல்லை. சினம் கொள்ளாமலே கூட, அன்பினாலேயே கூட இதை விட அதிகமான வேலையை வாங்கலாம். பயின்று பாருங்க, ஒரு 4 நாளைக்கு, ஒரு மாதம், அதுக்கப்புறம் ஒன்றா இதை விட்டுட்டு அதை எடுத்துங்க. வாழ்க வளமுடன். அடுத்து மோகன் என்ற அன்பர், மதுரையிலிருந்து வந்தவர். மிக நல்ல கேள்வி. நாம் தீயதை எண்ணுகிறோம், நல்லதை எண்ணுகிறோம். நமது எண்ண அலைகள் இருப்பு நிலையோடு மோதி திரும்பி நம்மிடமே தான் வந்து சேரும் என்பதை சிறு விஞ்ஞான பூர்வமாக விளக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, இதுவரையில் விஞ்ஞானிகள் கூட இன்னும் அதை முடிவெடுக்க முடியாத இருக்காங்க. ஆனால் நிகழ்ச்சி உண்டு. எந்த அலை எங்கே இருந்து புறப்பட்டாலும், ஒரு லைட் வேவ் கூட எந்த இடத்துல இருந்தது ஒரு அலை புறப்பட்டாலும் அது வளைஞ்சிதான் போகுமே தவிர நேராக போகவே முடியாது என்றது விஞ்ஞானிகள் கண்ட உண்மை. ஆனால் ஏன் வளையுதுன்றது அதான் தெரியல. ஏனென்றால் இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை ஆற்றல் இருப்பு நிலையும் அலையாகவோ, அதாவது காந்த அலையாக இருக்கிற போது இருப்பு நிலை இருக்குது, இயக்க அலையும் இருக்குது. இருப்பு நிலை இந்த இயக்க அலைய எந்த அளவு இது வேகமாக போகுதோ அது வரைக்கும் விட்டு அது அப்படியே தடுக்குது. தடுக்கிற போது திரும்பி தான் ஆகணும். அப்படி திரும்பிய போது தானாகவே அதே வட்டத்தில் திரும்பி எந்த இடத்துல புறப்படுதோ அந்த இடத்துல வந்து தான் சேரும். இது விஞ்ஞானபூர்வமான உண்மையே தான்.
ஆகவேதான் நீங்கள் எந்த விதமான எண்ணம் கொண்டாலும், எந்த விதமான வாழ்த்து சொன்னாலும், அதை செய்ய வேண்டிய வேலை செய்துவிட்டு திரும்பி நம்மகிட்ட தான் வந்து சேரும். அது காரணம், இருப்பு நிலை எங்கு இருக்கிறதுனால, வான்காந்தம் எங்கு நிரம்பி இருப்பதனால, அது எந்த அலையும் மடிஞ்சுதான் ஆகணும், வளைஞ்சுதான் ஆகணும். விஞ்ஞானத்துல வான்காந்தத்தை இது வரைக்கும் அவங்க தெரிந்து கொள்ளல. அந்த வான்காந்தத்தை தெரியணும்னா அந்த சக்தியினுடைய இயக்கம், அதாவது உயிர் சக்தியை உணரணும். உயிர் சக்தியை அவங்க இன்னும் உணர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதன் பிறகு அதை தெரிஞ்சு கொள்வாங்க. அது வரைக்கும் அவசரமாகனா இப்ப நான் சொன்னதை வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி. சீரிய வழியிலே தர்ம சிந்தனையுடன் வாழ்க்கை தொழில் நடத்தும் குடும்பங்களும் சிறப்பாக இருக்கின்றன. தீய வழியிலே குறுக்கு வழியிலே பொருள் சம்பாதிக்கும் குடும்பங்களும் மனிதர்களும் சிறப்பாக புகழுடன் இருக்கின்றார்களே, இயற்கையின் நியதிகள் புரியவில்லையே, விளக்கம் தேவை. இது ஒன்றும் பொறாமைதான். மேல பாக்குறாங்க, 4 கார் நிக்குது, 8 ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவோ பணம் வருது, அந்த மாதிரி எனக்கு இல்லையேன்னுட்டு இந்த பொறாமை தான் காரணம். ஆனா அவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவன் உள்ளம் படுற பாடு அவனுக்கு தெரியும். அவர்களுக்கு உங்களுக்கு சாதாரண மனிதனுக்கு இருக்க அமைதி அவனுக்கு இருக்குதான்றது அவங்களையே நேரடியா கேட்டாதான் தெரியுமே தவிர இன்னொரு தெரியாது. ஆகையினால எந்த வினை செய்தாலும் வினைக்கு தகுந்த பயன் அவங்க சாதாரண அடைஞ்சுதான் ஆகணும். இவன் நல்லது செய்யறேன்னு சொன்னா என்ன எண்ணின்னு நல்லது செய்தான் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எப்போ நிறைய பணம் இருக்கணும், எனக்கு எப்போ சுகம் நல்லா இருக்கணும்னு எண்ணி நல்லது செய்தாங்க. ஏதோ முன்வினை பயனாக தொடர்ந்து நல்லதே செய்ய வேண்டியதா இருக்குது. அதை விட தீமை செய்யறதுக்கு வாய்ப்பும் இல்லை, அந்த வேகமும் இல்லை. அதனால நல்லவங்களாக ரொம்ப பேர் நல்லவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவங்க கூட அது வேற, அதாவது தீமை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால நல்லவங்களா இருக்காங்க. அதனால எது நன்மை எது தீமைன்னு தெரிந்து இறைநிலை உணர்ந்து, அல்லது அவன் நல்லவன், அவனுக்கு கெடுதல் செய்யக்கூடாது, அதுக்காக நான் நல்லவனாக இருக்கேன்னு இருக்காங்களா பாருங்க. இல்லை, யாரு நல்லவங்கன்னு எடுக்க முடியும்? ஒவ்வொருத்தரும் அகம்பாவத்தினால தன்முனைப்பினால செய்யலாம். நான் நல்லதே தான் செய்கிறேன், நான் நல்லதே தான் செய்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு இன்னொருத்தர் தீமை செய்து அந்த சமயத்தில் இவங்களுடைய மனோபாவமோ அது திருப்பி செய்யறதோ அப்ப பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாத வரைக்கும், அதாவது திருடுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டாத போது திருடவெல்லாம் யோக்கியம்தான். திருடியே பிழைப்பவனின் செயலை அவன் தெரிந்து கொள்ளும் வரையில், பிறர் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் யோக்கியம். இதுதான் நல்லவங்க கெட்டவங்கன்ற அர்த்தத்தில் இருக்கு. ஆனால் நல்லது என்றதை உணர்ந்து அந்த உயிரோ என்னை போல சுதந்திரமாக வாழ வேண்டும், அவர்களும் நலமாக வாழ வேணும், அதற்கு நான் என்ன செய்யணும் என்று எண்ணி அப்படி வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டு வாழக்கூடியவர்கள் நல்லவர்களுக்கு, அவர் நல்லவர்களுக்கு மனம் நல்லா இருக்கான், உடலும் நல்லா இருக்கான், சிந்தனையும் நல்லா இருக்கான். அதை விட பொருளை வைத்துக்கொண்டு அல்லது மற்ற வசதியை வைத்துக்கொண்டு நல்லவன் கெட்டவன் என்று கருதுறது அது பொறாமைதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன். அருள் தந்தை அவர்களே, நாம் செய்கிற அகத்தவத்தினால் பிறவி தொடர், அதாவது குழந்தை பேறு இல்லாமல் போய்விடுகிறது என்று சிலரும் வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் சொல்லி பயமுறுத்துகிறார்கள். இது உண்மைதானா? அதாவது ஜீவகாந்த சுழற்சி மேல் நோக்கி இருப்பதால் இது ஏற்படுமா? இது எப்பொழுதுமே சிலர் யார் பேர்ல எந்த இயக்கத்து பேர்ல குறை சொல்லலாம் என்றது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது. ஆனா இது எத்தனை பேர் இப்போ செய்துட்டு இருக்காங்க. அதை செய்யறதுனால குழந்தை பேர் இல்லாத போனவங்க எத்தனை பேருன்னு பாருங்க. இதை இந்த தவத்திலேயே இல்லாதவங்களுக்கு எவ்வளவு பேர் குழந்தை இல்லாத இருக்காங்க, அதையும் பாருங்க.
அதனால இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. வினைப்பயன் அதிகமாக இருக்கிற வரைக்கும் குழந்தை பேர் உண்டாய்தான் இருக்கும். சிலருக்கு வினைப்பயன் முடிந்து போனால் அந்த பிறவி தொடர் அருந்து போகும். வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய், ஆகையினால அவர்களுக்கு குழந்தை பிறக்காது. அந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சு அதை அனுபவிக்க தெரியாததுனால அப்போ இறைநிலையோடு இருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய பதிவுகளை கூட போக்கிக் கொண்டு பிறர் நலத்துக்காக வாழ்ந்தா அதோட பிறவி இல்லை. பிறவி 2 தொடர் இருக்குது. விந்துராதத்தின் மூலமாக குழந்தையாக வர்றது ஒரு பிறவி தொடர். இறந்த பிறகு கூட தன்னுடைய ஆசையோ மற்ற பதிவுகளோ கருவமைப்பில் கருத்தொடரில் இருக்கிற போது அது வெளியேறி அப்படியே அந்த ஆன்மாவில் இருக்கும். அது தனக்கு ஒத்த வாழும் மனிதர்களோட சேர்ந்து கொண்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கழித்து விட்டு போகும். அது வரையில அங்கு அந்த உடலால் ஏற்படக்கூடிய இன்பமோ துன்பமோ அனுபவிச்சு தான் ஆகணும். அதுவும் இல்லாத இருக்கணும்னு சொன்னால் இன்ப துன்ப சூழலை தாண்டி தன் மனதை அதாவது புனிதமான நிலையில கொண்டு வந்து செயலாற்றல், தர்மத்தை ஒட்டிய செயலாற்றல் இருந்து கொண்டு அவ்வளவு தூய்மையாக இருப்பாமையானால் கருமைய தூய்மையை ஏற்படுத்தி கொண்டா பிறகு உயிர் விட்ட பிறகு கூட அது எந்த வகையிலையும் இன்னொரு உடல்ல சேர்ந்து துன்பம் அனுபவிக்க வேண்டியதில்லை. இல்லை உயர்ந்த நிலையில தவம் செய்து கொண்டிருக்காங்க, அதில் முடிக்கல, அல்லது இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை செய்ய வேண்டிய எண்ணம் மாத்திரம் ஒன்று இருக்குன்னா அதற்காக மாத்திரம் அதுக்கு உரியவர்களோட போய் சேர்ந்து அதை முடிக்குமே தவிர வேற ஒரு கெடுதல் வராது. ஆனால் பிறவி ஒரு குழந்தை இல்லைன்னா வருத்தப்படுறாங்க பாருங்க, அதுக்கு நாம் பதில் சொல்லவே முடியாது. அது பழக்கம் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதை விட சொர்க்கமான அதாவது இன்பமான வாழ்க்கையே இல்லை. இதை குறை என்ன குறைன்னா, நான் இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், அதை யாருக்கிட்ட கொடுத்துட்டு போகிறது. ரெண்டாவது, இந்த முன்னே இந்த புரோகிதர்களை தான் நம்ம ஏமாற்றி வச்சிருக்காங்க பாருங்க. நீ குழந்தை இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது, இவன் தான் தடி போல அவன் தூக்கிட்டு போவானாங்க. இந்த சொர்க்க நரகம் இருக்கிற வரைக்கும் மனிதன் உருப்பட மாட்டான். மனம் உயர்வுக்கு இடமே இல்லை. இந்த 2 எம்பாசியும் மூடணும் நாம. அது ஆதி காலத்துல மனிதன் ரொம்ப முட்டாளாக இருந்த காலத்துல, சிந்தனை இல்லாத காலத்துல, அதாவது நீ நல்லது செய்தா உனக்கு நல்லது கிடைக்கும் செத்த பிறகுன்னு சொல்லி அவனுக்கு ஆசையை ஊட்டி நல்லதே செய்யவும், ஒரு அச்சமூட்டி கேடு செய்யாத இருக்கிறதுக்காகவும் அப்ப கட்டின கதை அது. எப்போ இது ஒரு 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி, 30,000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கதை. தொடர்ந்து நாம் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அதை பெருகிட்டு இப்படியே வருதே தவிர எங்கே இருக்குது சொர்க்கமும் நரகமும் சரியா பாருங்க. ஆனால் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். மனிதன் உடல் தான் நான் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற வரையில, அந்த குறுகிய நோக்கம் இருக்கிற வரையில, உயிர்நிலை அறியாத வரையில, அறிவு பற்றி அறியாத வகையில எப்பொழுதும் தனக்கு வேண்டிய பொருள், புகழ், அதிகாரம், புலன் என்போம் இந்த 4 ஆசையில சிக்கிக்கொண்டே இருப்பான். துன்பம்தான் வருமே தவிர அமைதி கிடைக்காது. அதனால நர அகம் துன்பமுடையதுன்னு சொன்னாங்க. நர அகம் என்று சொன்னா உடலே நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய உள்ளம், அது நரகம், எப்பொழுதும் துன்பமுடையது. சுவரகம் என்றால் உயிரை உணர்ந்த நிலை. உயிர் இந்த உடலை விட்டு போனாலும் மறுபடியும் இன்னொரு உடல்ல போய் சேர்றதுக்கு நீண்ட காலமாக கருத்தொடராக வந்து கொண்டே இருக்குது. அது அழிவற்றது. ஆகையினால அந்த உயிரை அறிந்தவன் இறைநிலைக்கு அடுத்தபடியான சூக்கும சரீரத்தோடவே மனம் இருக்க முடியும். அவன் அறிவில மேம்பாடு அடைவான், அவன் நல்லதே செய்வான், நல்லது பெறுவான். அதனால எப்பவும் வாழும் போது என்பான்,
இறந்த பிறகு கூட ஏதேனும் மிச்சம் இருந்தாலும் கூட இன்னொரு உடல்ல போனாலும் அங்கேயும் இன்னொருத்தான் இருப்பான். ஆகையினால உயிரறிவு பெற்றவன் இன்பமாக இருப்பான் என்றதுக்காக உயிருக்கு சுவர் என்னும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால சுவர் அகம், நான் உயிராக இருக்கிறேன், அல்லது உடல், நான் உடலாக இருக்கிறேன். இது நரகம், அது சுவரகம். அதில் இன்பம் இருக்கிறது, இது துன்பம் இருக்கிறது என்ற நல்ல வார்த்தையை இப்படி திரித்து கூறி அவர்களுக்கு மயக்கம் ஊட்டி நல்லது செய்யறதுக்கோ அல்லது தீமையை தவிர்க்கிறதுக்கோ எடுத்த முயற்சியில அன்றைக்கு செய்தது சரி. இன்றைக்கு நிலவுக்கே மனிதன் போய் திரும்பி வந்துட்ட பிறகு அங்கெல்லாம் பார்த்தான், எங்கேயுமே சொர்க்கமும் காணாம் நரகமும் காணாம். அவன் வந்துன்னு சொல்லிவிட்டான். இப்போ ஆயிலும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம. இது ஏதோ மனிதனுக்கு மனிதன் அவர்களை பயமுறுத்துவதற்கு, அச்சமூட்டுவதற்கு அல்லது ஆசை காட்டுவதற்கு சொன்ன சொற்கள் வச்சுன்னா அந்த சொர்க்க நரகம் என்ற வார்த்தை மறைஞ்சே போகும். வாழ்க வளர்ந்து. அடுத்த கேள்வி. குழந்தை பிறக்கிற போது ஏற்படுகிற கிரக மாற்றங்களின் பாதிப்புகள் குழந்தையின் மூளையில் பதிந்து விடுகின்றன என்பதும், அதன் தன்மைக்கு ஏற்ப குழந்தையின் மூளை வளர்ச்சியும் குணமும் அமையும், அதன் அடிப்படையில் தான் ஜாதகம் கணிக்கப்படுகிறது என்பதும் உண்மைதானா? முதல் வார்த்தை ஒரு தரம் படிங்க. குழந்தை பிறக்கிற போது ஏற்படுகின்ற கிரக மாற்றங்களின் பாதிப்புகள் குழந்தையின் மூளையில் பதிந்து விடுகிறது என்பதும், அதன் தன்மைக்கு ஏற்ப குழந்தையின் மூளை வளர்ச்சியும் குணமும் அமைகிறது என்பதும் என்று ஜாதகம் கணிக்கப்படுவதும் உண்மைதானா? அப்படி என்றால் அந்த பதிவுகளை மாற்றி நம்மை திருத்திக் கொள்ள முடியுமா? முடியும் என்றால் பிறவியிலேயே மூளையில் ஏற்பட்ட பாதிப்பால் உண்டான ஊனத்தை தவிர்த்துக் கொள்ள முடியுமா? அது பிறக்கிற போதுதான் இதெல்லாம் வந்ததுன்னு சொல்றது அது நம்ப முடியாது. அந்த கரு தரிக்கிற காலத்திலேயே அவர்களுடைய வினைப்பயனை ஒட்டியே கரு தரிக்குது. அதற்கு தகுந்தவாறு கரு வளருது. அதனுடைய தீமையை அந்த குழந்தை அனுபவிக்க வேண்டியது, அந்த குழந்தை மூலமாக இவங்க அனுபவிக்க வேண்டியதுன்னு சொன்னா எந்த இடத்துலையும் அந்த கருவுக்கு அந்த தீமை உண்டாகும். அதனால அதை பிறந்த போதோ அங்கே எடுக்கிற போதோ அதனால ஆஸ்பத்திரியில் தப்பு அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் மேலோட விவகாரமே தவிர அது வினையை ஒட்டி தான் வரும். உதாரணமா ஒரு கரு உற்பத்தி ஆச்சு, அந்த கரு உற்பத்தி காலத்தில் அவங்களுடைய மனநிலை என்ன அதை ஒட்டி இருக்கும், கிரக நிலை என்ன அதை ஒட்டி இருக்கும். அதன் பிறகு கரு வளர்ற போது அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி, எந்த நேரமும் பிணக்கு பகை அது இது இப்படி எல்லாம் இருந்திருந்தா அந்த குழந்தையில அந்த மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. இதை நான் சொன்னேன். ஒரு நம்ம ஜிஎஸ் ராஜு என்ற ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு சொன்னேன். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த அவருடைய ஃபேக்டரியில் ஒரு 150 பெண்களே இருக்காங்க. கர்ப்பமான பெண்களுக்கு ஒவ்வொரு மணி நேரம் என்னுடைய டேப் போட்டு பார்க்குறாரு. அதை அப்படியே தூங்கிடுறாங்க அவங்க. அதை டேப் போட்டுகிட்டே இருக்காரு. சில அறிவுரைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தை பிறந்த பிறகு பார்த்தா அந்த குழந்தைய நடத்த வேற தெளிவாக மற்றவங்களை விட தெளிவாகிறது. அவ்வளோ வேணாம். இப்போ நமக்கு கரூரில் மீனாட்சியினுடைய பேரன் பிறந்திருக்கான். அவங்க இன்னும் இதே ஒரு பயிற்சியாக வச்சு அந்த பெண்ணு கர்ப்பமாக இருக்கிற போது காந்த தத்துவத்தை போட்டுகிட்டே இருக்காங்க. அது குழந்தை பிறந்து எல்லாம் ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கேயோ இந்த இறைவன் குரல் கேட்டதுதான் சரி, எல்லாம் விட்டுட்டு அதையே உத்து கேட்டுகிட்டே இருக்குது. பார்க்குறாங்க. இப்போ அந்த இன்னும் வளர வளர என்ன ஆகும்னு பாருங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த கரு வளரும் காலத்தில் பெரியவங்க வைத்தியத்தில் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அது நல்ல மாதிரி வளர்ந்துட்ட பிறகு அதோட அதாவது உடல் உறவு வைக்கிற போது அந்த கரு பாதிக்காது இருக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? சிலர் சாராயம் குடிச்சிட்டோ கல் குடிச்சிட்டோ அல்லது வேற ஒரு போதை எடுத்துக்கிட்டோ அந்த நேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு வச்சுங்க. அந்த வயலண்ட் ஃபோர்ஸு அந்த குழந்தையும் கருவையும் தாக்காதா?
அப்போ தாக்குறது சிறு அளவாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து வளரக்கூடிய வளர்ச்சியெல்லாம் தாக்கும். அது பிறந்த பிறகு அது மென்டலி ரிட்டார்டடாகவோ அல்லது உடல் ஊனமுற்றதாகவோ இருக்கிறதுல அது யாரும் வியப்படைகிறதுக்கே இல்லை. அதனால் இந்த கரு வளர்ச்சியை பற்றி, கரு உற்பத்தியை பற்றி, அதனுடைய குணநலத்தை பற்றி ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சீதனம் கொடுக்குற மாதிரி ஒரு மாதம் பாடத்திட்டம் வைக்கணும். அதன் பிறகு அவங்கள வாழ விடணும். அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்தால் இதை தெரிந்து கொண்டு நல்ல குழந்தைகளை பிறக்கணும். நல்ல குழந்தையோ அது கெட்ட குழந்தையோ நம்மண்ட தான் இருக்குது என்றதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரணும். அதுக்குரிய பயிற்சி இருக்கணும், பாடத்திட்டங்கள் வரணும். அப்போ தான் சரியாக இருக்கும். அருள் தந்தை அவர்களே, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இவையெல்லாம் உண்மைதானா? இவற்றின் போது செய்கின்ற சடங்குகள் அவசியமா? இவற்றை பற்றி விளக்க வேண்டும். சந்திர கிரகணம் உண்மையா தீமையா, உண்மையா பொய்யான்னு பார்த்தா அதான் மறைக்குதே. நல்லா பார்க்குறீங்களே, அதுக்கப்புறம் என்ன உண்மையா பொய்யான்றது என்ன? ஆனால் அது எந்த அளவில் நம்ம வாழும் மக்களை பாதிக்கிறது என்று சொன்னால், அந்த சூரியனில் இருந்து நடுமையத்தில் விண், அதாவது கனத்த விண்களாக இருந்தால் தான் சூரிய மையத்தில் இருக்க முடியும். அவைகள் அட்டாமிக் ஃபிஷன், அணுக்கள் சிதைவு ஏற்பட்டு அந்த நடுமையத்தில் இருக்கக்கூடிய கரு அணு நின்றுடும். செயல் இல்லாத நிற்கிற போது அது இயங்கும் வரையில தான் விண். இயக்க நின்றால் இறைநிலை தான், அதாவது சுத்தவெளி. அப்படி சுத்தவெளியாக ஆய்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணிறந்த அணுக்கள் அழிந்து விடுவதனால அந்த சுத்தவெளியான கருப்பு நிறம் தான் இருக்கும். சுத்தவெளி என்பது கருப்பு நிறம் தான், பிளாக் ஹோல். அது அங்கே கூட 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 அது பெருசாக ஆக அங்கே நினைக்க முடியாத மையத்தில் இரண்டு பக்கமும் பீறிட்டு வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஓடி அப்பால உள்ள, அதாவது இருப்பு நிலை வரைக்கும் போய் அங்கே தான் கலக்கணும். அந்த வழியில் இது பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பக்கம் உள்ள பிளாக் ஹோல் தான், ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் கேது. அப்போது இது ஒவ்வொரு மாதமும் சூரியன், சந்திரன், பூமி இந்த மூணு நேர்கோட்டில் வர்ற போது அதை சூரியனை சந்திரன் மறைக்கிற போது மத்தியில் அது வந்து சூரிய கிரகணம். சந்திரனை பூமி மறைக்கிற போது, அதாவது அங்கேருந்து வெளிச்சம் வருது சூரியனில் இருந்து, அதுதான் நம்ம பிரதிபலிக்குது, நாம் பார்க்குறோம். பூரண சந்திரனாக பார்க்குறோம். அதுக்கு இடையில, அதாவது பூமி வர்ற போது இந்த பூமியினுடைய நிழல் படுது. ஒவ்வொரு மாதமும் அப்படி வருது. இருந்தாலும் அந்த பிளாக் ஹோல் வர்றதுக்கு நேரடியாக வறுமையானால் அந்த இடத்துல தான் அந்த நிழல் உண்டாகும். அது இல்லைன்னா அந்த நிழல் வராது. ஆகையினால ராகு கேது என்பது குறுக்கிடும் போது, நேராக வர்ற போது, இந்த சூரியன், சந்திரன், பூமி இந்த மூணு நேராக வர்ற போது அன்னைக்கு எது தடுத்தாலும் அந்த நிழல் வரும். அந்த காரணத்தினால மனிதனுடைய உடல்ல அல்லது உணவில் அந்த அலை, அந்த ராகு கேது என்ற பிளாக் ஹோல் நேராக பட்டுதுன்னா இது உடலில் உள்ள ரசாயனங்களை மாற்ற வல்லமையுடையது என்பதை கண்டுபிடிச்சாங்க. அதனால் அந்த நேரத்தில் வேற சாப்பாடு சாப்பிட்றதோ அல்லது வேற உடல் உறவு முறையதை கொள்ளாத இருக்கணுன்றதுக்காக அதை ஒரு தூய்மையான நாளாக வச்சு அந்த நேரத்தில் தெய்வ வழிபாடு அல்லது மற்றதெல்லாம் செய்ய வச்சுருக்காங்க. அதனால் அப்போ ஏதாயும் உணவு வருந்தினாலும் கூட அது கூட அதனுடைய தரம் கெட்டு உடலுக்கு தீமை செய்யக்கூடியது தான். வயத்திலேயே கூட அதிகமாக உணவு இல்லாத பார்த்து கொள்ளணும் என்றதும் இது வரைக்கும் ஆயுர்வேதத்திலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற விஞ்ஞானபூர்வமான அஸ்ட்ரானமிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்களும் இதை பார்த்து இருந்தால் கிரகணத்தில் கருத்தரித்தாலும், அமாவாசை பௌர்ணமி முதலிய காலத்தில் கருத்தரித்தாலும்,
அந்த குழந்தைக்கு எப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒரு வழியில் உடல் ஊனம் உண்டாகும். அந்த கருத்தரிக்காது இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அதெல்லாம் ஒரு புனித நாளாக ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த ஆக்கி வச்சதோட பட்னி கிடக்கணும் வச்சாங்க. பட்னி கிடந்தாக்கா அந்த அது பால் உணர்ச்சி குறைஞ்சிடும் என்ற ஒரு கருத்தில் அன்னைக்கு பட்னி கிடக்கணும்னு விரத நாள் என்றதாக வச்சாங்க. நாமெல்லாம் அந்த விரத நாளை என்ன ஆக்கிறோம், அந்த அன்னைக்கு சாதம் தான் வேண்டாம், அதுக்கப்புறம் உண்டை மசால் வடை அது இதெல்லாம் போட்டு ஒன்றுக்கு ஒன்றையா போட்டு அதுவும் கெட்டு போச்சு. இப்போ கடைசி கேள்வி ஐயா, பரிணாம தத்துவத்தில் ஓரறிவு ஈரறிவு என்று வளர்ந்து 6வது அறிவு வரை வளர்ந்து மனிதனாகிவிட்டோம். இது இத்துடன் முற்று பெற்று விட்டதா, அல்லது 7வது 8வது அறிவுகள் வளர்ந்து வேறு ஜீவன்கள் தோன்ற வாய்ப்பு உள்ளதா? அது இது கேள்வி நல்ல கேள்விதான். அதில் இந்த பிரபஞ்சத்தில் இறை நிலையில் என்ன இருந்தது என்ன இருக்கிறதுன்னு பார்க்கிற போது அணுவும், அதாவது இறைநிலையில் இருப்பாக இருந்தது. இறைநிலை என்றால் முத்திறன் பெற்ற பேராற்றல், இருப்பு நிலை, இயக்க அலை, அதாவது விண், காந்த அலை, இந்த மூன்றும் அதை அறிவாக இருக்கிறது என்று சொல்ற. அந்த மூன்றும் ஒன்றாக இருந்ததுதான் இறைநிலை. வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.